ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் சூப்பரா இருப்பீங்கன்னு நம்புறேன். நாங்களும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கோம். ஸோ இன்னைக்கு நீங்க என்ன vlog பார்க்க போறீங்க அப்படின்னா, என் ஹஸ்பண்டோட பர்த்டே vlog தான் நீங்க பார்க்க போறீங்க. என்னோட ஹஸ்பண்டோட பர்த்டேக்கு வந்து நான் என்னெல்லாம் குக் பண்ணேன், நான் என்னெல்லாம் பண்ணேன் அப்படின்றத இந்த வீடியோவில் நீங்கள் பார்ப்பீங்க. ஆக்சுவலி என்னோட ஹஸ்பண்டோட பர்த்டே வந்து ஆகஸ்ட் 3. ஆகஸ்ட் 3 அன்னைக்கு நாங்கள் வேற நிறைய பிளான்ஸ் வச்சுருக்கோம், வெளியே போகிற பிளான் இருக்குது. ஸோ அதனால நான் ஆகஸ்ட் 2 வந்துட்டு அவருக்கு பிடிச்ச மாதிரி சில ஆமாண்டி என்னோட பையன் வந்து குறுக்கில் பேசலாம், வேற ஒன்றும் இல்லை. ஸோ வந்துட்டு அந்த ஆகஸ்ட் 2 அன்னைக்கு வந்துட்டு என்னோட ஹஸ்பண்டுக்கு ஃபேவரட்டாக எதெல்லாம் சமைக்கலாமோ அதில் எதெல்லாம் பிடிக்குமோ அதெல்லாம் நான் சமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் இருக்குது. ஸோ அதெல்லாம் தான் என்ன சமைக்க போகிறோம் அப்படின்றத நான் என்ன சமைக்க போகிறேன் அப்படின்றத தான் வந்துட்டு நீங்கள் இன்னைக்கு பார்க்க போகிறீங்க. நானும் ஆதியும் சேர்ந்து தான் வந்துட்டு அவங்க டேடிக்கு வந்து குக் பண்ண போகிறோம் பர்த்டேக்கு. இல்லையா ஆதிமா? ஆதி வந்து எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க குக் பண்ணுறதுக்கு. ஸோ ஆதியோட சேர்ந்து அவங்க டேடிக்கு என்னோட ஹஸ்பண்டுக்கு நாங்கள் 2 பேரும் சேர்ந்து வாமன்ஸ் அண்ட் காம்போவில் வந்து இந்த குக்கிங் vlog இருக்க போகுது. டன் டன் டன். ஃபர்ஸ்ட் என்னன்னா, நான் வந்து ஷாப்பிங் பண்ணணும். என்னெல்லாம் குக் பண்ணுறதுக்கு வேணுமோ அந்த ஐட்டம்ஸ்லாம் வாங்கணும்ல, அதனால வந்து நான் இப்போ ஷாப்பிங் போகிறேன். ஃபர்ஸ்ட் வந்து நான் தேவையான பொருட்கள்லாம் ஷாப் பண்ணிட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா அவங்க எல்லாரையும் கிச்சனில் மீட் பண்ணுறேன். இந்த vlog இதோட நான் கிச்சன்லேருந்து ஓப்பன் பண்ணுறேன். ஓகே, பாய். ஸோ இப்போ நான் கிச்சனுக்கு வந்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணிட்டு இருக்கேன்னா, கோதுமை மாவு எடுத்து போட்டுட்டு இருக்கேன். நீங்கள்லாம் சப்பாத்தி பண்ணுறதுக்கு அப்படின்னு நினைப்பீங்க. இல்லை, அதுதான் இல்லை. நான் வந்து இன்னைக்கு வந்து ஹல்வா பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வந்து பிளான் பண்ணியிருக்கிறேன். என்னோட ஹஸ்பண்டுக்கு வந்து ஹல்வா வந்து ரொம்ப ஃபேவரட். கொஞ்ச நாளுக்கு முன்னாடி சொல்லிட்டு இருந்தாரு, திடீர்னு ஹல்வா சாப்பிடணும் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் சொன்னார். அவ்வளோதானே, ஹல்வா பண்ணிடலாமே அப்படின்னு சொல்லி பர்த்டே அன்னைக்கு வந்துட்டு பண்ணலாமேன்னு சொல்லிட்டு நான் இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக இது பார்த்தீங்கன்னா நான் நைட்டு தான் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு 8:30 9 o'clock அந்த மாதிரி தான் வந்து நான் பண்ணிட்டு இருந்தேன். என்னோட கணவர் வந்து தூங்க போனதுக்கு அப்புறமா தாங்க நான் வந்து இதெல்லாம் பண்ணேன். நான் ஏதோ பண்றேன் அப்படின்றதெல்லாம் அவருக்கு தெரியும், பட் என்ன பண்றேன் அப்படின்றது தான் வந்து சர்ப்ரைஸ். ஸோ இப்போ நான் வந்துட்டு கோதுமை மாவு அல்வா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து இப்போ வந்து கோதுமை மாவை பிசைஞ்சிட்டு வந்துட்டு அந்த மாவு வந்து ஊற வச்சுட்டு இருக்கேன். இதுக்கு முன்னாடி கூட நான் ஒரு 3 years பேக் வந்து ஒரு ஹல்வா பண்ணேங்க. பட் வந்துட்டு அது வந்து வேற மாதிரி பண்ண, கோதுமை மாவுல பண்ணல. இப்பதான் வந்து கோதுமை மாவுல வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஹல்வா பண்றேன்னா, எப்படி வரப்போகுது அப்படின்லாம் தெரியல. இதுலயும் சில சொதப்பல்கள்லாம் நடந்துச்சு. அதெல்லாம் என்ன அப்படின்றத வந்து இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நான் இப்ப வந்துட்டு அந்த மாவு வந்து ஒரு 2 hours அது வந்துட்டு சோக் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. இப்ப தண்ணி ஊற்றி சோக் பண்ண வச்சுட்டு இப்ப நான் என்ன பண்ண வந்திருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் வந்து கேக் பண்ண போறேன். பர்த்டேக்கு கேக் இல்லாம எப்படி? நம்ம வேற ஒரு கேக் பண்றதுல எக்ஸ்பர்ட்டா அப்படின்னு சொன்னா நம்பவா போறீங்க? கண்டிப்பா இல்ல. உண்மையை சொல்றவங்க தெய்வத்துக்கு சமம் சொல்லுவாங்க. ப்ராப்பரா சூப்பரா கரெக்டா எனக்கு வந்து கேக் பண்ண தெரியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இல்ல. நானே வந்துட்டு இப்பதான் வந்து கத்துட்டு இருக்கேன். ஆல்ரெடியே வந்து கேக் எல்லாம் பண்ணியிருக்கேன், பட் வந்து எனக்கு ப்ராப்பரா வந்து கரெக்டாலாம் வரவே வராது. சரி, இருந்தாலும் நம்ம ட்ரை பண்ணுவோம், அது நம்ம கடமை இல்லையா? அதனாலதான் இப்ப வந்து நான் பண்ணிட்டு இருக்கேன். நம்மளோட ஆர்வம் மட்டும் இருந்தா போதுங்க. கேக் எப்படி வந்தா என்ன, நம்மளே மோட்டிவேட் பண்ணி நம்ம சூப்பரா பண்ணுவோம்னு ஒரு நம்பிக்கையோட வந்துட்டு இன்னைக்கு நான் கேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன். என்னோட ஹஸ்பண்டுக்கு வந்து ரொம்ப பிடிச்ச ஃப்ளேவர் வந்து சாக்லேட் கேக் எல்லாம் பிடிக்கவே பிடிக்காது. அவருக்கு வந்து வெனிலா கேக்னா ரொம்ப பிடிக்கும். எல்லாத்துலயுமே வெனிலா ஃப்ளேவர்னா பிடிக்கும். ஐஸ்கிரீமா இருந்தாலும் சரி, லைக் கேக்கா இருந்தாலும் சரி, சாக்லேட்டா இருந்தா கூட வந்துட்டு வெனிலா சாக்லேட், அதாவது அந்த ஒயிட் சாக்லேட் இருக்கும்ல, அதுதான் ரொம்ப பிடிக்கும். அதனால வந்துட்டு நான் இன்னைக்கு வெனிலா கேக் தான் பண்ணலாமேன்னு சொல்லி வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன். இப்பதான் வந்து வெனிலா கேக் வந்து ஃபர்ஸ்ட் டைம் பண்றேன். சாக்லேட் கேக்காவது இதுக்கு முன்னாடி ட்ரை பண்ணியிருக்கிறேன். வந்து இந்த வெனிலா கேக் வந்து இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பண்றேன். ஈஸியா தான் இருந்துச்சு. நானே வந்துட்டு யூடியூப் வீடியோ பார்த்து தாங்க பண்றேன். எப்படி பாத்தீங்களா? யூடியூப் வீடியோ பார்த்து பண்ணி நம்ம ரெசிபியை திரும்ப யூடியூப்லயே அப்லோட் பண்ணுவோம். எப்படி யோசிக்கிற பாருங்க. டபுள் பாஸ் வேலை காமிச்சாதான் பயக மேல வாங்க. எனக்கு வந்துட்டு இந்த கேக் பண்றதுக்கு வந்து பிடிச்சிருக்குங்க. அதனாலதான் வந்துட்டு நான் வந்து ட்ரை பண்றேன். நல்லா வருதோ வரலையோ நம்ம ட்ரை பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் இப்போ வந்துட்டு ஃபர்ஸ்ட் பட்டரை வந்து பீட் பண்ணிட்டு இருக்கேன். பட்டர் பீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து அதுல எக் ஆட் பண்ணணும். என் பையன் பாத்தீங்களா, என் கூடவே தாங்க இருந்தான். ஆல்மோஸ்ட் வந்து நான் இந்த கேக்கு இந்த ஸ்வீட் எல்லாம் பண்ணி முடிக்கிறதுக்கு வந்து மார்னிங் வந்து ஒரு 5:30 மாதிரி ஆயிடுச்சு. நாங்க நைட்டு 9 o'clock ஸ்டார்ட் பண்ணோமா, எல்லாமே பண்ணி முடிக்கும் போது மார்னிங் வந்து 5 o'clock 5:30 ஆயிடுச்சு. அது வரைக்குமே வந்துட்டு என் கூடவே தான் இருந்தான். நான் தான் வந்து மாவு போடுவேன், சர்க்கரை போடுவேன், அந்த மாதிரி வந்து என் கூடவே சுத்திட்டு இருந்தான். ஸோ இப்போ நான் வந்துட்டு பட்டரை பீட் பண்ணதுக்கு அப்புறமா வந்துட்டு சர்க்கரை வந்து ஆட் பண்ணிட்டேன். சுகர் ஆட் பண்ணிட்டு நல்லா பீட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு எக்கை வந்து ஆட் பண்ணணும். ஓகேவா? நான் வந்துட்டு 4 eggs வந்து எடுத்திருக்கிறேன். நல்லா பீட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா எக் ஆட் பண்ணணுங்க. ஸோ நான் வந்துட்டு இந்த கேக்கோட ரெசிபி எல்லாம் ஃபுல்லா வந்து இந்த வீடியோல கவர் பண்ணியிருக்க மாட்டேன். ஏன்னு பாத்தீங்கன்னா நானே வந்து பிகினர் தான். அதனால நீங்க கேக் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நிறைய யூடியூப்ல நல்ல நல்ல வீடியோஸ் இந்த கேக் ரெசிபி வந்து இருக்கு. வேணுன்றவங்க செக் பண்ணி பாத்துக்கோங்க.
குழந்தைங்க எப்பவுமே இந்த கிச்சன்ல வந்து ஆர்வமா வந்துட்டு நமக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிட்டு வந்து நிப்பானுங்க. அதுலயும் என் பையன் இருக்கான் பாத்தீங்களா, சின்ன வயசுல இருந்தே வந்துட்டு ஐ மீன் பேபியா இருந்தால ஸோ அப்பையில இருந்தே வந்துட்டு இவன் நான் ஆனியன் கட் பண்ணும்போது கூட என் கூட வந்து உட்காந்துக்கணும் அப்படின்னு நினைப்பான். லைக் எப்படின்னா ஒரு 8 மந்த் பேபில இருந்தே வந்துட்டு இவன் என் கூடவே தான் கிச்சன்லயே தான் டிராவல் பண்ணுவான். ஈவன் நாங்க இந்தியா போயிருந்தப்ப கூட கிச்சன்ல அம்மா சமைச்சாங்கன்னா அவங்க கூட போய் அந்த கவுண்டர் டாப்ல ஏறி உட்காந்துட்டு இவன் வந்துட்டு அதை வேடிக்கை பார்த்துட்டு இருக்குது அந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருப்பானா. ஸோ அதனால இவன் கிச்சன்ல மோஸ்ட்லி வந்து நான் ஏதாவது பண்ணனா கிச்சன்ல வந்து நான் என்ன பண்றேன் பாத்துருவான். லைக் எனக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிட்டு ஏதாவது வந்து பண்ணிட்டு இருப்பான், அந்த மாதிரி இருப்பான். ஆனாலும் இது கொஞ்சம் ட்ரபுளா இருந்தா கூட ஸ்டில் ஓகே, இந்த ஸ்டேஜ் கூட நல்லா தானங்க இருக்கு, கொஞ்ச நாள் வளர்ந்துட்டா இதெல்லாம் பண்ணுவானான்னு கூட தெரியலையே. ஸோ அதனால இப்பவே வந்து இதெல்லாம் என்ஜாய் பண்ணி ஒரு மெமரபிளா வந்து நம்ம இந்த வீடியோஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான். ஸோ என்னன்னா இந்த பையன் வந்து எனக்கு ஹெல்ப் பண்றதெல்லாம் பெரிய விஷயம் இல்லைங்க. நான் வந்துட்டு ஒரு 1/2 an hourல செய்ய வேண்டிய வேலையை வந்து என் பையன் வந்து கூட நின்னானா எனக்கு ஒரு 1 hour எடுக்க தான் செய்யும். ஆனாலும் வந்துட்டு நம்ம டென்ஷன் ஆனா கூட அந்த டென்ஷனை கொஞ்சம் கூட முகத்துல காமிக்க கூடாது, குழந்தைங்க கிட்ட காமிச்சிடக்கூடாது. ஏன்னா வந்துட்டு அது ஒரு ஆர்வமா வந்து பண்ணும்போது நமக்கு கஷ்டமா இருந்தா கூட அதை காமிக்காம மெயின்டைன் பண்றது இருக்குது பாத்தீங்களா. நான் சில நேரத்துல ஏதாவது அவன் ரொம்ப இது பண்ணானா நான் ஏதாவது சொல்லிடுவேன். பட் வந்து ஆனாலும் கன்வின்ஸ் பண்ணி அவனுக்குமே வந்து ஹர்ட் ஆகாம தான் வந்துட்டு நம்ம இதெல்லாம் பண்ண முடியும்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா நம்ம ஸ்பெஷலா ஏதாவது பண்றோம்னா பசங்களுக்கு ரொம்ப ஆர்வம். ஈவன் நம்ம கூட கிட்ஸா இருக்கும்போது என்ன பண்ணிருப்போம், வீட்டுல இந்த தீபாவளி டைம்ல எல்லாம் முறுக்கெல்லாம் செய்வாங்கல்ல. ஸோ அந்த டைம்ல எல்லாம் ஃபுல்லாவே வந்துட்டு வேண்டாம் அப்படின்னு சொன்னா கூட இந்த எண்ணெய் பாத்திரத்துக்கிட்ட எல்லாம் போகக்கூடாது அப்படின்னா கூட நமக்கு ஒரு ஆர்வம் இருக்கும்ல, நம்ம அதை பண்ணலாமா இதை பண்ணலாமா, அந்த எண்ணெய் பாத்திரத்துக்கிட்டே உட்காந்து இருக்கிறது, எப்படா அந்த முறுக்கு சுட்டு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கிறது. ஸோ இதெல்லாம் கூட நம்ம பண்ணிட்டு இருப்போம்ல. அதே மாதிரிதான் இந்த பசங்களும் போல அப்படின்னு யோசிச்சுதான் நம்ம வந்து இதை வந்து கடந்து போக வேண்டியதா இருக்கு. ஸோ இப்ப பாத்தீங்கன்னா நான் வந்துட்டு கேக்கை வந்துட்டு பேட்டர் ரெடி பண்ணி வந்து பேக் பண்ண வச்சுட்டு இப்போ வந்துட்டு நான் வந்து ஹல்வாக்காக வந்துட்டு அந்த கோதுமை வந்து ஊற வச்சிருந்தேன் பாத்தீங்களா, தண்ணியில சோக் பண்ணி வச்சிருந்தேன். அதை தான் வந்து இப்போ ஃபில்டர் பண்ணி எடுத்துட்டு இருக்கேன். ஸோ அந்த கோதுமையில இருந்து அந்த பாலா வந்துட்டு நம்ம ரொம்ப சின்ன வடிகட்டி வச்சுட்டு நல்லா ஃபில்டர் பண்ணிட்டு அந்த தண்ணியில தானே நம்ம பண்ணுவோம். ஸோ இப்போ வந்து அதை பண்ணி தான் வந்து கிளறிட்டு இருக்க பாருங்க. இப்போ வந்து எனக்கு ஃபுட் கலர் தேவைப்படுது. நான் வந்து சாஃப்ரான் அதாவது குங்குமப்பூ வச்சிருந்தேங்க, மறந்து போயிட்டு அது இருக்கிறதையே, இல்லைன்னா அது போட்டிருக்கலாம். நான் மறந்து போயிட்டு இந்த எல்லோ கலர் ஃபுட் கலரை வந்து நான் ஆட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் தான் ஞாபகம் வந்துச்சு, ஓ சாஃப்ரான் இருந்துச்சு, நம்ம சாஃப்ரான் கூட போட்டுருக்கலாம், அது கொஞ்சம் நல்ல ஃபிளேவர் இருக்கும் பிளஸ் கலரும் இருக்கும், ஆர்கானிக்கா இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு ஓகே நெக்ஸ்ட் டைம் வந்து பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பேன். இப்போ கொஞ்சம் கெட்டியானதுமே நான் வந்துட்டு சுகர் ஆட் பண்ணிட்டு இருக்கேன். சுகர் ஆட் பண்ணி கிளறணும். இதுலதான் நான் ஒரு மிஸ்டேக் என்ன பண்ணேன் அப்படின்னா, இந்த ஃபில்டர் பண்ணி எடுத்தேன் பாத்தீங்களா இந்த கோதுமைய, அந்த பால் மட்டும் அதுல வந்து நான் நிறைய தண்ணி ஊத்திட்டேன் போல. கோதுமையை சோக் பண்ணும்போது நிறைய தண்ணி ஊத்திட்டேன். ஸோ அதை கரைச்சிட்டு நம்ம வந்து ஃபில்டர் பண்ண வேண்டியதா இருந்துச்சா, நிறைய தண்ணி ஊத்துனதுனால இந்த தண்ணி வந்து சுண்டவே இல்லைங்க, ரொம்ப நேரம் எடுத்தது. ஈவன் நான் எப்பனா 1 o'clock நைட்டு 1 o'clock மாதிரி வந்து இதை நான் வந்து வச்சேன் கேஸ் ஸ்டாப்ல. இது வந்துட்டு எனக்கு வந்து 4:30 வரைக்குமே வந்து இந்த தண்ணி சுண்டவே இல்லை. நான் வேற சுகருமே வந்துட்டு ஒரு 1 hourலயே வந்துட்டு கொஞ்சம் கெட்டியானதும் போட்டுட்டேன். ஆனா அதனாலயா என்னன்னு தெரியல, ஆகவே இல்லை, இது தண்ணி சுண்டவே இல்லை. சரி ஓகே, நானும் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு சரி வேலைக்கா வந்து பக்கத்துல தூக்கி வச்சுட்டு நான் வந்து சரி கேக்குக்கு வந்து க்ரீம் பண்ணலாம். என்னோட கேக்கெல்லாம் வந்து கூலாயே முடிச்சிருச்சு நம்ம வந்து ஃப்ராஸ்டிங் பண்றதுக்கு. சரி நம்ம ஃபர்ஸ்ட் கேக் ஃப்ராஸ்டிங் பண்ணிடலாமேன்னு சொல்லிட்டு பண்ணிட்டேன். இது பாருங்க இப்போ வந்து ஆல்மோஸ்ட் கொஞ்சம் ரெடி ஆயிருச்சு. ஸோ இதுதாங்க ஃபைனலா வந்துட்டு எனக்கு வந்து அவுட்புட். இதுக்கு மேல வந்து எனக்கு பொறுமையுமே இல்லை இதை பண்றதுக்கு. ஆல்ரெடி ஒரு 5 hours மாதிரி இது வந்து எனக்கு கேஸ் ஸ்டாப்ல இவ்வளவு நேரம் ஆகுமான்னு எனக்கு தெரியல. நான் தான் தண்ணி நிறைய ஊத்துனதுனால வந்துட்டு அது சுண்டறதுக்கு வந்து லேட் ஆயிட்டு இவ்வளோ டைம் எடுத்தது போல. ஸோ ஃபைனலா நான் வந்து கீழே ரோஸ்ட் பண்ணி வச்சிருந்த அந்த முந்திரி அதான் கேஷ்யூஸை வந்து ஃபுல்லா போட்டு மிக்ஸ் பண்ணி அப்படியே எடுத்து வச்சிட்டேன். பட் சாப்பிட்றதுக்குலாம் நல்லா தான் இருந்துச்சு. ஆனா இந்த ஃப்ரெண்ட்ஸ் தான் இது கொஞ்சம் கேசரியா இல்ல ஹல்வாவா அப்படின்னு எனக்கு கலாய்ச்சிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ அடுத்ததா பாத்தீங்கன்னா நான் பாருங்க என்னோட கேக்கை வந்து ஃபினிஷ் பண்ணிட்டேங்க. எதனால வந்து நான் இந்த க்ரீம் பண்ணதெல்லாம் வந்துட்டு வீடியோல வந்து கவர் பண்ணலன்னா, எனக்கு வந்து க்ரீம் வந்து ப்ராப்பரா உண்மையிலேயே வரல. ஏதோ வந்துட்டு எனக்கு வந்து மிஸ்டேக் ஆன மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சா, சரி அதனால நான் வந்து அது கரெக்டா பண்ணா போதும், இந்த ஃப்ராஸ்டிங் கரெக்டா பண்ணி ஓரளவுக்காவது கொஞ்சம் நல்ல லுக் வந்துடணுமே அப்படின்னு சொல்லி கொஞ்சம் டென்ஷன்ல வந்து நான் வீடியோலாம் ஆஃப் பண்ணி தூரமா வச்சுட்டு இந்த மாதிரி வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டேன். என் பையன் பக்கத்துலயே நின்று அம்மா இங்கே ஃபிளார் போடு, ஃபிளார் டிசைன்ல பண்ணு, அந்த மாதிரி எல்லாம் சொல்லி கலர்லாம் சூஸ் பண்ணிட்டு இருந்தான். ஸோ அவனையும் அப்படியே கூட வச்சுக்கிட்டே அவன் இருந்ததுதான் எனக்கு பெரிய சப்போர்ட்டா இருந்துச்சு. ஆக்சுவலா அன்னைக்கு அவன் என்ன ரொம்ப என்கரேஜ் பண்ணிட்டு இருந்தாங்க, அம்மா கேக் சூப்பரா வந்திருக்குமா, இந்த ஃபிளவர் நல்லா இருக்குமா, அந்த மாதிரிலாம். ஸோ இப்போ வந்து நான் இந்த கேக்கு ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு வந்து எனக்கு ஒரு பாக்ஸ், அதாவது நான் வந்துட்டு இது வந்து
என்னோட ஹஸ்பண்டோட பர்த்டே வந்துட்டு சாட்டர்டே, நான் வந்துட்டு இது வந்து ஃப்ரைடே ஏர்லி மார்னிங், அதாவது ஒரு 5 o'clock ஃபினிஷ் பண்ணேன். இது ஒரு 4:30 அந்த மாதிரி இருக்கும். அப்பதான் நான் ஃபினிஷ் பண்ணேன். ஸோ இதை சேஃபா வந்துட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கணும்ல, அதனால நான் இந்த கேக் ஸ்டோரேஜ் பாக்ஸுமே வந்து வாங்கிட்டேன் இந்த தடவை. ஸோ வாங்கிட்டு இந்த மாதிரி வந்து க்ளோஸ் பண்ணி அதை ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன். இந்த பாக்ஸ் வந்து என்னன்னா கொஞ்சம் ஹைட்டு கம்மியா இருந்துச்சு போல, நான் கொஞ்சம் ஹைட் அதிகமா பண்ணதுனால வந்துட்டு கொஞ்சம் வந்து அந்த லிட்லேயே வந்து ஒட்டிருச்சு. ஸோ இது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நெக்ஸ்ட் டே ஃப்ரைடே வந்து டே டைம்ல எடுத்தது. இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா வந்துட்டு ஃபிஷ் அண்ட் சிப்ஸ். இதுவுமே வந்துட்டு என்னோட ஹஸ்பண்ட் ரொம்ப நாளா வந்துட்டு இந்த ஃபிஷ் வந்து நாங்கள் ஒரு தடவை வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் போனப்போ சாப்பிட்டோம் ஃபிஷ் அண்ட் சிப்ஸு. அவருக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு, எனக்குமே பிடிச்சதுதா. ஸோ எங்கன்னா நாங்கள் லாஸ்ட் இயர் வந்து அட்லாண்டால இருந்தோம். அப்போ வந்துட்டு சாப்பிட்டோம் ஒரு ரெஸ்டாரண்ட்ல, ரொம்ப பிடிச்சிருச்சுன்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறமா வேற எங்கேயோ ஒரு ரெஸ்டாரண்ட்ல கூட சாப்பிட்டோம். அதனால வந்து இது வீட்டில் பண்ணுமா, ரொம்ப ஈஸின்னு ரொம்ப நாளா கேட்டுட்டு இருந்தாரா. ஸோ அதுவுமே அவருக்கு வந்து பண்ணி கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லி இப்போ நான் பண்ணிட்டு இருக்கேன். இதோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, இது என்ன அப்படின்னா பேசிக்கா வந்துட்டு ஃபிஷ் அண்ட் சிப்ஸ்னா என்னன்னா, ஃபிஷ் நம்ம ஊர்ல மீன் பஜ்ஜி இருக்கும்லங்க, அதை தான் வந்து இவங்க வந்து இது வந்து ஒரு பிரிட்டிஷ் ஃபுட்டாமா அந்த ஃபிஷ் அண்ட் சிப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெஸ்டாரண்ட்லாம் வந்து சேல் பண்ணிட்டு இருக்காங்க. நல்லா இருக்கு, டேஸ்ட் சூப்பரா. என்னன்னா நம்ம பஜ்ஜி, இந்த மீன் பஜ்ஜி போடும் போதெல்லாம் வந்துட்டு நம்ம தண்ணியில தானே இந்த பேட்டர் ரெடி பண்ணுவோம். இதோட ஸ்பெஷாலிட்டியே வந்து இந்த சோடால வந்து இந்த பேட்டர் வந்து ரெடி பண்றாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம கடலை மாவுல பஜ்ஜி போடுவோம், இங்க ஆல் பர்பஸ் ஃபிளார் தானே எல்லாத்துக்கும். இந்த பேட்டருமே வந்துட்டு ஆல் பர்பஸ் ஃபிளார், அதுக்கப்புறம் கொஞ்சம் சீசனிங் எல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் இது வந்து தண்ணிக்கு பதிலா வந்து இந்த சோடாவை ஊற்றி மிக்ஸ் பண்ண வேண்டியதா இருந்துச்சு. ஸோ மிக்ஸ் பண்ணிட்டு அப்படியே நம்ம பஜ்ஜி போடுற மாதிரி போட்டு எடுக்க வேண்டியதான் ஆயில்ல. டீப் ஃப்ரை பண்ணி எடுக்கிறது தான் இது. அதனால வந்துட்டு நான் இது எப்போ பண்ணிட்டு இருந்தேன்னா, இது நான் லஞ்ச் டைமுக்கு பண்ணிட்டு இருந்தேன். இதுதான் வந்து லஞ்ச். ஏன்னா இது கொஞ்சம் ஹெவியான ஃபுட்டுங்க. இந்த ஃபிஷ் ஃப்ரை சாப்பிட்டாலே வந்து செம்ம ஹெவி ஆயிரும். அதனால வந்துட்டு நான் பெருசா லஞ்சுக்கு எதுவும் பிளான் பண்ணாம இப்ப வந்து இதையே பண்ணி நம்ம லஞ்சுக்கு மாதிரி சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி. ஃபிஷ் அண்ட் சிப்ஸ்னா பேசிக்கா என்னன்னா, ஃபிஷ் கூட ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வச்சு தருவாங்க, அதாவது மீன் பஜ்ஜி கூட வந்து உருளைக்கிழங்கு வச்சு தருவாங்க. அதுதான். ஸோ அப்படிதான் நமக்கு அப்படிதானே தெரியும். ஸோ அதுதான் இப்ப நான் வந்து பண்ணிட்டு இருக்கேன் பாருங்க. சும்மா சொல்லக்கூடாது, இந்த லேயர், இந்த பஜ்ஜி மேல இந்த பேட்டர் லேயர் வந்து செம்ம கிறிஸ்பா செம்மையா வந்துருந்ததுங்க. சூப்பரா. அதாவது நம்ம ஃபிஷ் பஜ்ஜி எல்லாம் இது வந்து தூக்கி சாப்பிடுவோம், அந்த அளவுக்கு நல்ல டேஸ்டியா சூப்பரா இருந்துச்சு. நான் வந்துட்டு இது கூட ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வைக்கணும்ல, ஃபிஷ் அண்ட் சிப்ஸ் அப்படின்னு சொன்னல, அந்த சிப்ஸ் வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் தானே. ஸோ அது வந்து நான் என்ன பண்ணேன்னா ஏர் ஃப்ரையர்ல வந்து வச்சுட்டேன். ரொம்ப ஈஸியான மெத்தட்ல அப்படியே கட் பண்ணி வச்சுட்டேன். இப்போ வந்து பிளேட்டிங் டைம். என்னோட ஹஸ்பண்டுக்காக வந்துட்டு இப்போ நான் பிளேட்டிங் பண்ணிட்டு இருக்கேன் பாருங்க. இந்த ஃப்ரைஸ் வந்து வழக்கமா வரதை விட கொஞ்சம் சுமாரா தான் இருந்துச்சு, பட் இந்த ஃபிஷ் வந்து சூப்பரா இருந்துச்சு. ஸோ இதை டாமினேட் பண்ற அளவுக்கு இந்த ஃபிஷ்ஷோட டேஸ்ட் இருந்ததுனால கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு. ஸோ இதுக்கு டிப்பு வந்து நான் இன்னைக்கு மயோனைஸ் தான் வச்சிருந்தேன். ஏதாவது டிப்பு கூட பண்ணியிருக்கலாம், பட் டைம் இல்லாதனால நான் வந்து மயோனைஸே போதும்னு சொல்லி மயோவையும் ஃபில் பண்ணி அப்படியே என்னோட ஹஸ்பண்டுக்கு வந்து சர்வ் பண்ணுறதுக்காக எடுத்துகிட்டு போகிறேன். சாப்பிட்டுட்டு என்ன சொல்கிறாருன்னு பார்ப்போம். ஃபிஷ் அண்ட் சிப்ஸ். ஃப்ளெக்ஸ் போடலையா? என்ன ஃப்ளெக்ஸு? இப்படி தாண்டி செய்கிறாங்க, நம்ம தான் ஏமாந்துன்னு வந்துக்கிறோம். அது வந்து இதுக்கு தான் நக்கட்ஸுக்கு தான் அப்படி போடுறாங்க. ப்ராப்பரான ஃபிஷ் அண்ட் சிப்ஸ் அது இல்லை. மீன் சாப்பிட்டு சொல்லு.
அடுத்தது வந்து நான் வந்து ஃபிஷ் பிரியாணி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் வச்சிருந்தேங்க. பட் என்னோட கணவர் வந்து மதியமே ஹெவியா சாப்பிட்டுட்டோம், எனக்கு லைட்டா ஏதாவது வேணும்னு சொல்லி அவருக்கு ரொம்ப பிடிச்ச காம்பினேஷன் வந்து இந்த கிள்ளி போட்ட சாம்பாரும் இந்த பொட்டேட்டோ ஃப்ரையும், எனக்கு அதுதான் வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாரு. அதனால தான் இப்போ பண்ணிட்டு இருக்கேன். ஆக்சுவலா இது வந்து நான் டின்னருக்காக பண்ணிட்டு இருக்கேன். லஞ்சு தான் நாங்கள் ஃபிஷ்ஷு சாப்பிட்டு முடிச்சிட்டோம்ல. இப்போ பாருங்க சாம்பார் ரெடி, வெட்டு சாம்பார், கிள்ளி போட்ட சாம்பார் அது, அதுக்கப்புறம் பொட்டேட்டோ ஃப்ரை ரெடி, அதுக்கப்புறம் ரைஸுமே வந்துட்டு இந்த பக்கம் வந்துட்டு நான் வடிச்சு விட்டுட்டேன். இது பாருங்க நம்ம இந்தியாவில இருந்து வந்த அந்த வடித்தட்டு பாருங்க சூப்பரா. இப்பெல்லாம் நான் சூப்பரா வந்து ரைஸ் வடிக்கிறதுக்கு கத்துக்கிட்டேன். ஸோ செமையா வந்து டின்னர்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்னோட ஹஸ்பண்ட் வந்து தூங்க போயிட்டாரு. இது வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃப்ரைடே நைட்டு 12 o'clock, ஐ மீன் வந்துட்டு 3ஆம் தேதி வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அந்த 12 o'clock வந்து கேக் கட் பண்ணுவேன். நான் எப்பவுமே இயர்லி வந்துட்டு என்னோட மேரேஜ் ஆனதுலேருந்தே வந்துட்டு என்னோட ஹஸ்பண்டுக்கு வந்து நைட்டு 12 மணிக்கு கேக் கட் பண்ணி பழக்கம். அதனால வந்து இந்த வருஷமும் அதே தான். நம்ம சூப்பராக ஒரு கேக் பண்ணி வச்சிருந்தோம் பார்த்தீங்களா, அதை தான் எடுத்து நான் இப்போ ஓப்பன் பண்ணிட்டு இருக்கேன். அதுலேயுமே செம சொதப்பல் ஒன்று நடந்துச்சு. ஏன்னா அந்த லிட்டில் வந்து அந்த க்ரீம் ஒட்டிக்கிச்சின்னு நான் வந்து க்ளோஸ் பண்ணி வைக்கும் போது சொன்னேன் இல்லையா, அது வந்து நல்லா டைட்டாக பிடிச்சிக்கிட்டு, இது வந்து பட்டர் க்ரீம்ன்றதுனால ஃப்ரிட்ஜில் வச்சதும் நல்லா போயிட்டு செட் ஆகிடுச்சு போல. நம்ம அதை ஃபிக்ஸ் பண்ணும்போது வந்துட்டு மூடும்போது வந்து க்ரீம் லூஸாக இருந்ததுனால ஒட்டிக்கிச்சு. பட் இப்போ எடுக்கும்போது வந்து அது ட்ரை ஆகிட்டு ஒட்டிச்சு. ஆனாலும் நான் வந்து பேட்ச் ஒர்க்கெல்லாம் பண்ணி எப்படியோ கவர் பண்ணி இதுக்கப்புறம் என்ன பண்ணேன்னா, இதில் இந்த க்ரீம் எல்லாம் கஷ்டப்பட்டு எடுத்து இது மேலே வச்சுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் ஸ்ப்ரிங்கிள்ஸ் வந்து போட்டு கவர் பண்ணிட்டேன். நான் கொஞ்சம் ஸ்ப்ரிங்கிள்ஸ் வாங்கி வச்சிருந்தேன், அதை இது மேலே போட்டு அப்படியே கவர் பண்ணி எப்படியோ பேட்ச் ஒர்க் பண்ணி பண்ணிட்டோம் இந்த கேக் கட்டிங்க. ஸோ இப்போ இது வந்துட்டு நான் சொன்ன மாதிரி வந்துட்டு அன்னைக்கு நைட்டு, பர்த்டேக்கு முன்னாடி நாள் இல்லை, பர்த்டே அன்னைக்கு நைட்டு, பர்த்டே ஸ்டார்ட் ஆகும்போது 12 o'clock அப்படி வச்சுக்கலாமா, 12 AM 3ஆம் தேதி அப்படி. ஸோ அதுதான். ஸோ இப்போ நான் வந்து கேக் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். இப்போ நம்ம கேக் கட்டிங் பண்ணலாம். ஸோ நான் வந்து ரொம்ப சிம்பிளாக வந்து இந்த பர்த்டே பேனர் வாங்கிட்டு இதுக்கப்புறம் இந்த பலூன், ஹாப்பி பர்த்டே பலூனை வச்சு வந்து டெக்கரேஷன் வந்து பண்ணியிருந்தேன். இது பேர் டெக்கரேஷன் அப்படின்னு வச்சுக்கலன்னா கூட ஓகே, நம்ம வச்சுக்கலாம். இதுதான் சிம்பிளான பர்த்டே டெக்கரேஷன் இன்னைக்கு என்னோட ஹஸ்பண்டுக்கு. ஸோ வச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த கேக் எடுத்துன்னு வந்து வச்சுட்டு என்னோட ஹஸ்பண்ட் வந்து தூங்கிட்டு இருக்காரு. அவரை போய் நம்ம எழுப்பி கூப்பிட்டுட்டு வரணும். நான் வந்து இந்த ஹாப்பி பர்த்டே இந்த கேக் டாப்பர் வந்து வாங்கியிருந்தேன். ஸோ அதையுமே வந்து அப்படியே மேலே வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். வயசுல பெரிய ஆசீர்வாதம். ஹாப்பி பர்த்டே. थैंक यू. ஹாப்பி பர்த்டே பா. சூப்பர். थैंक यू. ஆசீர்வாதம் வாங்க பெரிய மனுஷங்கிட்ட. பட் எல்லாம் முடிஞ்ச வரை காலையில இருந்து ஆசீர்வாதம். ஆளுக்கு $500 கையில தரணும். ஏய் சூப்பர் இருக்கு. ஆதி பண்ணா இல்ல அப்படின்னு சொல்லிக்குவோம். ஆதி என்ன பண்றாங்க? கேக்கே ஆதி தான் பண்ணா. அப்புறம் அம்மா என்ன பண்றாங்கன்னா, அம்மா கேக், அம்மா வந்து நல்ல டெக்கரேஷன். சூப்பராக கேக் கட்டிங் எல்லாம் முடிச்சுட்டு கேக் கட் பண்ணும்போதே நான் வந்துட்டு கிஃப்ட் கொடுக்க மறந்துட்டேன். என்னோட ஹஸ்பண்டுக்கு வந்து நான் கிஃப்ட்ஸ் வாங்கி வச்சிருந்தேன். ஸோ அதை கொடுக்கறதுக்கு மறந்துட்டேன்னா, அதனால இப்போ என் பையன் எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டு இருக்கான் பாருங்க. அவர் வந்ததுலேருந்தே வந்து என் பையன் தான் வந்து என்னோட ஹஸ்பண்டுக்கு வந்து கிஃப்ட் கொடுத்துட்டு இருக்கான். இங்கே பாருங்க. ஸோ என்னன்னா, எப்பவுமே வருஷம் வந்து நான் அவருக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறது, அதாவது ஒரு டிஷர்ட்டாவது வந்து எடுத்து கொடுக்கறத வந்து நிறுத்தவே மாட்டேன். எல்லா வருஷமும் வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு ஷர்ட்டு டிஷர்ட் ஏதாவது ஒன்று வந்து வாங்கி கொடுத்துருவேன். ஸோ இந்த தடவையும் வந்துட்டு 2 டிஷர்ட் வாங்கியிருந்தேன் பாருங்க. அதுதான் இப்போ ஓப்பன் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ என்னன்னா, இதெல்லாம் வந்துட்டு ஓகே தான், ஆனால் வந்துட்டு ஒரு ஸ்பெஷல் சர்ப்ரைஸ் இருக்கு என்னோட ஹஸ்பண்டுக்கு. கண்டிப்பா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சூப்பர். ஆமா, அம்மா அப்பா நானே. பேபி ஆக்க நானே. சூப்பர். காட்டு.
ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா என் கணவருக்கு ஒரு ஸ்பெஷல் சர்ப்ரைஸ். என்னன்னா வந்துட்டு எங்களோட ஃபேமிலி பிக்சர், அதாவது நான், என் பையன், என்னோட ஹஸ்பண்ட் வந்து இருக்கிற ஒரு ஆதி வந்து பேபியாக இருந்தப்போ எடுத்த ஒரு ஃபோட்டோ அது. அவன் வந்து ஐ திங்க் ஒரு 1 month பேபி இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த டைமில் எடுத்த ஒரு பேபி ஷூட்டு தான் அது. ஒரு எங்கள் வீடு பேக்யார்ட்லேயே வச்சு ஒரு ஃபோட்டோ எடுத்தோம். ஸோ அது போட்டுட்டு நான் வந்து இது பண்ணியிருந்தேன். இது என்னோட ஃபேவரட் பிக்சர். எப்போவுமே எனக்கு வந்து இந்த பிக்சர் மட்டும் ஒரு ஸ்பெஷலானதுன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம சேனல்லே வந்துட்டு அந்த ப்ரொஃபைல் பிக் வந்து அதுவாக தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆமாம், அதுதான் ஆக்சுவலாக வச்சுருக்கோம். ஸோ அந்த பிக்சரை தான் நான் வந்து கஸ்டமைஸ் பண்ணி வந்துட்டு இந்த வேலெட்டில் வந்து போட்டிருந்தேன். இதுக்கு முன்னாடி கூட நிறைய தடவை வேலெட் கிஃப்ட் கொடுத்துருக்கிறேன். என்னோட ஹஸ்பண்டுக்கு ப்ரெசென்ட் பண்ணியிருக்கேன் கஸ்டமைஸ் பண்ணி. அதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா, அவரோட நேம் போட்டு கார்த்தி அப்படின்னு நேம் போட்டு அந்த சாம் ஏதாவது போட்டு அந்த மாதிரி வந்து பண்ணி கொடுத்துருக்குறேன். பட் வந்து இதுதான் வந்துட்டு இந்த பிக்சர் போட்டு கஸ்டமைஸ் பண்ணி வாங்குறது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். எப்படி இருக்கு? ஸோ அவ்வளோதான் மக்களே, இந்த வீடியோவை நான் இதோட முடிச்சுக்கிறேன். பட் இந்த வீடியோ வந்து இதோட முடியல. எங்களோட ஹஸ்பண்டோட பர்த்டே விலாக் இவ்வளோ ஷார்ட்டாக நான் முடிச்சிடுவேன்னா, இன்னுமே வந்து பார்ட் 2 வீடியோ வந்துட்டே இருக்கு. நாங்கள் பர்த்டே அன்னைக்கு என்னெல்லாம் பண்ணோம் அப்படின்றத நீங்கள் அடுத்த விலாக்ல பாருங்க. நெக்ஸ்ட் விலாக்ல மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.